சேலப்பெரம்புன்னு ஒருத்தர் இருந்தார் குருவாயூரில். 90 வயசு இருந்து 90 வருஷம் குருவாயூரில் இருந்து ஒரு நாள் கூட குருவாயூரப்பன் கோவிலுக்குள்ளே போகாதவர். ஒரு சந்தர்ப்பம் நம்பூத்திரி அவரை பார்த்தார். நாராயண பட்டாத்திரி ஒரு சரீர போஷணத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. கேரளாக்காராலே பார்த்தெல்லாம் நன்னா எப்போதும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி நல்ல ஆகாரங்கள்லாம் பக்குவமாக இருக்கும். அது ஒரு நியாயம்தான். அது மாதிரி இவர் தினம் உடம்பெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு நாராயண சரஸில் குளிச்சு இப்படியே இருந்தார். நீ எத்தனை தான் இந்த உடம்பை போஷிச்சாலும் இது போஷிக்கக்கூடிய உடம்பான்னு கேட்டார். அழுகா ஒரு ஆப்பிளோட தன்மை அழுகி போகிறது அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் அதை அழுகாமல் பண்ண முடியும்? அது 5 நாளில் அழுகி போகிறத வேணா நீங்கள் 50 நாள் அழுகாமல் பண்ணலாம். அப்புறம் அழுக தானே அழுகும். அழிஞ்சு போகிறது என்னைக்கு அழிஞ்சு போகிறது தானே. அழியாத வஸ்து குருவாயூரப்பன் இருக்கானே, அவனை பிடிச்சிக்கணும்னு உனக்கு தோணலையா? சரீரத்தையே பிடிச்சிட்டு சுற்றின்னு இருக்கியேன்னு கேட்டான். சில பேர் எல்லா விஷயமுமே நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், படிக்கவும் படிச்சிருக்கலாம், நினைச்சும் பார்க்கலாம். சில பேருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அது அப்படியே இறங்கிடும் உள்ள. சேங்காலிபுரத்தில் ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி பரம சௌக்கியமாக மைனராக இருந்தவன். ஒரு சந்தர்ப்பம் எங்கள் தாத்தாவை பார்த்தா, ரொம்ப நாளைக்கு இப்படியே நான் இருந்துவிட்டேன் சௌக்கியமாக, எனக்கு ஒரு சந்தியாதம் கூட தெரியாது, உங்களை பார்த்தா ஏதாவது எனக்கு நீங்கள் சொல்லுவேன்னு தோன்றது, நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க நான் கரையேறதுக்குன்னா. சேங்காலிபுரத்தில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா 4 சிவன் கோவில். சேங்காலிபுரத்தில் 4 திக்குலையும் 4, அதனால தான் சிவகாலிபுரம்னு பேர். நீ என்ன பண்ணு, நித்தியப்படி 2 வேளையும் 4 சிவன் கோவிலும் தரிசனம் பண்ணி, ரங்கநாதர் கோவில் உண்டு, தரிசனம் பண்ணிட்டு வா, ஆயுசு பிறந்து அதை பண்ணுன்னார் தாத்தா அனந்தராம தீட்சர். அதே மாதிரி பண்ணினார். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த வாத்தியமால்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு தர்மத்தை செஞ்சால் அதை விடவே மாட்டான். அது என்னவான கஷ்டமாக இருந்தாலும் கொற்ற மழையில் சாக்க போட்டுன்னு போகிறோம். இன்னைக்கு மழை பெஞ்சு கொடுத்தேன்னு விட்டுற மாட்டார். அப்படி தரிசனம் பண்ணுறதே ஒரு நாளைக்கு ஆராதனை. எங்கள் தாத்தா ஆராதனை முடிஞ்சு மறுநாளைக்கு கிளம்ப போகிறார் தாத்தா. இவர் கூப்பிட்டு அனுப்புகிறார். அந்த கிரகஸ்தர் தான் அவர், வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணாதவர். தாத்தாட்ட வந்து நீங்கள் ஆற்றுக்கு வரணும்னாரு. ஆற்றுக்கு வந்து வேஷ்டி தட்சிணையெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணி கொடுத்து, நான் சர்வ பாபத்திலேருந்து விடுதலை அடைஞ்சேன்னு நீங்கள் சொல்லணும். என்ன ஏன் நான் நாளைக்கு இருக்க மாட்டேன்னு எனக்கு தோன்றது. ஒரு ஞானியால் சொல்ல முடியுமா? அப்படி ஆச்சரியம் என்னன்னா, மறுநாளைக்கு காலமாயிட்டார். அவர் என்ன சாதனை பெருசா பண்ணினார்னா, சிவ தரிசனம் மட்டும்தான் பண்ணினார், விடாம பண்ணினார். ஒரு நாள் மிஸ் பண்ணதே கிடையாது. அப்படி நாம் சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா பகவான் கைவிட மாட்டான். குருவாயூரப்பனை நீ தரிசனம் பண்ண, தாத்தா சொன்னதை பிடிச்சிருந்தாருங்கிறதுக்காக சொன்னேன். பட்டத்திரி சொன்ன உடனே சேலப்பரம்பு உள்ளே போய் குருவாயூரப்பனை பார்த்து சொன்னார், நான் எல்லாம் புராணங்கள்லாம் வாசிச்சிருக்கேன், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கேன் குருவாயூரப்பா, தெரியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் தத்பர கிடையாது, அதில் உன்னுடைய கிருபைக்கு விலை கிடையாது. அர்த்தாப்தேன ஹரிம் பிரசன்னமகரோத் ஔத்தானபாதி சிசு சப்தாஹேன பரீட்சித்தும். 6 மாசத்துல வந்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ணினேன், 7 நாள்ல வந்து பரீட்சித்துக்கு அனுகிரகம் பண்ணினேன். யாமார்த்தத பிங்களா, ஒரு ராத்திரியில வந்து பிங்களேங்கிற தாசிக்கு ஒரு ராத்திரி தான் அவன் நினைச்சா நீ அனுகிரகம் பண்ணின, 1 மணி நேரம் தான் கட்டுவாங்கன்னு நினைச்சா நீ அனுகிரகம் பண்ணின. 6 மாசம், 1 வாரம், 1 ராத்திரி, 1 மணி நேரம், இப்படி நீ அனுகிரகம் பண்ணினத்துலேருந்து உன்னுடைய கிருபைக்கு விலை கிடையாது. இத்தனை நாள் ஜபம் பண்ணினா, இத்தனை நாள் தியானம் பண்ணினா, இத்தனை நாள் பூஜை பண்ணினாதான் நீ கிருபை பண்ணுவேன்னு கிடையாது. எனக்கு சொச்ச காலம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, மிச்சம் இருக்கிற காலத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் குருவாயூரப்பா அப்படின்னு சேஷாயுஷா தோஷையேன்னு நமஸ்காரம் பண்ணினார். உயிர் பெடுத்து 1 செகண்டில். அதனால பகவான் எப்படி கிருபை பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஆச்சரியமா இருக்கும். பகவத் கிருபையை அனுபவிச்சாதான் புரியும். அது நீ கருணையை அபேட்சிச்சு இந்த சிரவணம் பண்ணு. எதுக்கு 7 நாள்? நீ பெரிய பாக்கியசாலின்னா பரீட்சித்தை பார்த்து, நீ பெரிய பாக்கியசாலிடா. இங்க இருக்காரே 3 முழம் 4 முழம்லாம் தாடி முளைச்சவெல்லாம் இருக்காளே, இவாளால சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீ சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நீ 7 நாள் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியும். இவாளை சொல்ல சொல்லு பார்ப்போம், நாளை காலத்தால நான் உயிரோட இருப்பேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது.
நாளை காலத்தால் உயிரோடு இருப்போம்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தானே இப்போ தஞ்சாவூர் ஜில்லாவில் பொழைச்சி கடந்தாம்பா. நாளைக்குன்னு சொல்லவே மாட்டார், பொழைச்சி கடந்தா. நாளைக்கு இருப்போம்னு யார் சொல்ல முடியும்? அதனால் உனக்கு 7 நாள் இருக்கு, பகவான் கிருபை பண்ணியிருக்கான்னு சிரவணம் பண்ணுன்னு சொல்லி முதல்ல தான் பகவானை தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்றார். நமோ நமஸ்தே ஸ்பிருஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முஹுக்கு யோகினாம் நிரஸ்தசாம்யாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமஹ. சமமில்லாததான காந்தியோட கூடின சிரேஷ்டனான பரமாத்மஸ்வரூபமான பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பகவான் எவனுடைய நாமத்தை சொன்னா, எவனை நினைச்சா, எவனை பார்த்தா, எவனை நமஸ்காரம் பண்ணினா, எவனுடைய குணங்களை கேட்டா சமஸ்த பாவமும் போய் அவனை அடைவார்கள்னு சாஸ்திரம் சொல்றதோ, பக்தி மார்க்கத்தை சொல்றார். ஞான மார்க்கத்துல பரம வைராக்கியத்தோட சர்வசங்கத்தையும் தியாகம் பண்ணிட்டு பகவான் ஆசிரியிச்சுண்டா மோட்சத்தை கொடுக்கிறவன் எவனோ, கர்ம மார்க்கத்துல நாம் செய்யக்கூடிய ஸ்ரௌத ஸ்மார்த்த விகிதமான கர்மாக்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு எவனுக்கு அர்ப்பணம் பண்ணினா அந்த கர்மாவானது நம்மளை பந்தப்படுத்தாதோ சுத்திப்படுத்துறதோ, கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் மூன்றுக்குமே எவன் பலதாதாவா இருக்கானோ, அடைய வேண்டியவனா இருக்கானோ, எல்லாத்துக்கும் மேல இந்த மூணுக்கும் அருகதை இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் பகவானை அடைவதற்கு ஒரு வழியை பாகவதன் சொல்றது. கர்ம மார்க்கமோ பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறது. கர்ம மார்க்கம்ங்கிற பாதையில போறதா இருந்தா ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தை இல்லாமல் நீங்க கர்மா பண்ணி பிரயோஜனமே கிடையாது. பஞ்சகச்சம் தான் கட்டிக்கணும், உட்காந்துக்கணும், விபூதி தான் அட்டுக்கணும், இப்படிதான் ஆச்சமனம் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். நீங்க எச்ச பண்ணி கொடுப்பேன்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அப்ப என்ன சொல்றதோ அப்படி நீங்க நம்பி தான் அந்த ஸ்ரத்த இருக்கணும். அதுல பக்தி மார்க்கம்ங்கிறதுக்கு விஸ்வாசம் இருக்கணும், 100% நம்பணும். இல்லை நீங்க எத்தனை % நம்புறீங்களோ அத்தனை பலன், அத்தனை % பலன். ஞான மார்க்கத்தில் என்ன வழி, என்ன முக்கியம்னால் வைராக்கியம் முக்கியம். சும்மா வேஷத்தை போட்டுன்றதுனால மட்டும் சன்னியாசி ஆகிட முடியாது. வைராக்கியமே இல்லைன்னா அவன் எப்படி சன்னியாசின்னு சொல்ல முடியும்? அப்ப வைராக்கியம் இல்லாம ஞான மார்க்கத்தில் ஒருத்தன் போக முடியாது, நம்பிக்கை இல்லாம பக்தி மார்க்கத்தில் போக முடியாது, ஸ்ரத்தை இல்லாம கர்ம மார்க்கத்தில் போக முடியாதுன்னு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறதோ. நமக்கு நம்பிக்கையும் இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, வைராக்கியமும் இல்லை, என்ன பண்றது? நமக்கு ஒரு வழியை சொல்றது பாகவதம். 4வதா, யார் முழு நம்பிக்கையோட, யார் விசுவாசத்தோட, யார் வைராக்கியத்தோட இருக்காளோ அவளை பிடிச்சுக்கொண்டு, அவர்களை பிடிச்சுனா நாமும் கரையேறலாம். உயர்ந்த பக்தாலா இருந்தா போறோம், அந்த அளவுக்கு நீ பக்தி பண்ண வேண்டாம். அவ போறதே உன்னையும் அழிச்சுன்னு போயிடுவா. அவ வைகுண்டமோ கைலாசமோ பொறுத்தே நம்மளையும் அழிச்சுன்னு போயிடுவா. அதெல்லாம் நம்பரா மாதிரி இருக்கான்னா, ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பதி மீதேரிமா கையிலையில் ஏறி. திருப்புகழ சொன்னாரு, சேரமான்கிறவன் சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடிச்சிருந்தான். சேரமானே பக்தன் தான், இருந்தாலும் தன் பக்தி போராதுன்னு அவன் நினைக்கிறான். அவதார புருஷரா உள்ள சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடிச்சிருந்தான். பிடிச்சிருந்ததோட பலன் என்ன? சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசம் போறத இவனும் கைலாசம் போனாங்கிறான். அப்ப நாம எது ஆசிரய ஆசிரயாக ஏ அந்நேச்ச பாபாக எதுபாஸ்ரயாஸ்ரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹான்னு சொல்லி, எவன் ஸ்ரீயப்பதியோ, எவன் யஜ்ஞபதியோ, எவன் பிரஜாபதியோ, எவன் புத்திக்கு பதியோ, எவன் லோகத்துக்கு பதியோ, எவன் கதி இல்லாதவர்களுக்கு கதியோ அவன் தான் எனக்கும் கதி. ஸ்ரீயப்பதி யஜ்ஞபதி பிரஜாபதி தியாம் பதிர் லோகபதிர் தராபதி பதி கதிஷ்ச அந்தக விஷ்ணி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாங்கதி சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. அந்த பகவான் என் வாக்கில் உட்காந்து பேசணும்னு சொல்லி பரீட்சித்து உனக்கு பகவத் குணத்தை சொல்றேன். பகவானுடைய லீலைகள் குணம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். லீலைகளை கேட்டாதான் குணம் புரியும். லீலைகள்னு எடுத்துனுட்டா சிருஷ்டியிலேருந்து ஆரம்பம், இந்த உலகத்தை படைச்சத்திலேருந்து ஆரம்பம். இந்த பாகவதத்தை 2 வகையா பிரிச்சு காண்பிக்கிறார். பிரம்மா நாரதருக்கு சொன்ன பாகவதம், மைத்ரேயர் விதுரருக்கு சொன்ன பாகவதம். புரியற மாதிரி சொல்லணும்னா,
2 விதமான சிருஷ்டி. பகவான் சிருஷ்டி பண்றது ஒரு விதம், பிரம்மா சிருஷ்டி பண்றது ஒரு விதம். பாத்மகல்பம் வாராக கல்பம்னு சொல்லுவாரு சங்கல்பத்தில் சொல்லும்போது. அதை 2ஆ பிரிச்சு காமிப்பா. பாத்மகல்பம் அப்படிங்கிறது பகவான் சிருஷ்டி பண்ணினது, வாராக கல்பம் அப்படிங்கிறது பிரம்மா சிருஷ்டி பண்ணினது. இந்த 2ஐயும் சேர்த்து நான் சொல்றேன். இப்ப பாகவன் அதை பிரிச்சு தான் சொல்றது. பகவான் ஒருவனே இருந்தான், பரமாத்ம ஸ்வரூபம், சர்வவியாபி. இதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, எல்லையும் கிடையாது. அந்த யோக நித்ரையில இருக்கு பகவான் இருக்கா. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பகவான் யோக நித்ரையிலேருந்து முழிச்சுக்கிறான். முழிச்சுட்ட உடனே மனசுல சங்கல்பிக்கிறான். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்யதா சதபஸ்தப்த்வா அப்படின்னு வேதம் சொல்றது. முழிச்சுட்ட உடனே சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறான் பகவான். மனசுல எழுந்துட்ட உடனே நமக்கு நினைவுகள் வருமோனோ, அந்த நினைவுகள் எந்த மொழியில வந்திருக்கும் அதுதான் சம்ஸ்கிருதம். அந்த நினைவுகள் என்னவா இருக்கும் அதுதான் வேதம். இன்னைக்கு வேதம் வேதம்னு சொல்றோமோ அது பகவானுடைய நினைவுகள், சங்கல்பம். அது அப்படி பகவான் சங்கல்பிச்ச உடனே பகவான்கிட்டேருந்து பிரம்மா வரார் தொப்புள்லேருந்து. எங்க பார்த்தாலும் பிரளய ஜலமா இருக்கு. இந்த பகவான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறதே அந்த சக்தி வெளிப்படும் பாருங்க. அந்த சக்தி அப்படிங்கிறதுக்கு தான் மாய, பிரகிருதி, அவ்வியக்தம் அப்படின்லாம் பெயர். வியக்தம் அடையாத நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலை அப்படிங்கிறது அதுதான். கண்ணுக்கு தெரியாத நிலைன்னு ஒன்றும், கண்ணுக்கு தெரியற நிலைன்னு ஒன்றும். கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக ஒன்று இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ இந்த பிரவச்சன மந்திரமே இருக்கு. கதையெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா லைட்டையும் அனுப்பிச்சு கதவெல்லாம் பூட்டி விடுவா. உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இத்தனை பெரிய ஹால் இருக்கு, சேர் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியல. எப்போ தெரியறது? எப்போ அதை திறந்து விட்டு லைட்டை போகிறாலும் அப்போ தான் தெரியுது. அது மாதிரி இந்த உலகமே 2 நிலையில் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத நிலையில் ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரியற நிலையில் இருக்குது. கண்ணுக்கு தெரியற நிலை தான் நமக்கு சிருஷ்டியார நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலை தான் ஜாஸ்தி. அதை பிரகிருத்தின்னு சொல்லுவார்கள், அவ்வியக்தம்னு சொல்கிறது, மாயைன்னு சொல்கிறது. அதுலேருந்து ஆகாசம், ஆகாசத்துலேருந்து காற்று, காற்றுலேருந்து நெருப்பு, நெருப்புலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம். இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், சப்தஸ்பர்ஷ ரச ரூப கந்தம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஜீவன் அப்படிங்கிறவன் பரமாத்மாவனுடைய அம்சம், வேறு கிடையாதவன். ஒரு சூரியனுடைய பிம்பமானது ஜலத்தில் எப்படி தெரிகிறதோ அப்படிதான். இதை பகவான் வேற, பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற அப்படின்னு பிரித்து காமிக்கிறது ஆவரணம் தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டம்ளர் அல்லது ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ், வெளியில் ஒரு ஸ்பேஸ், ஆகாசம், 2 இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. நாம் சொல்லும்போது ஓப்பன் ஸ்பேஸ், இது பாத்திரத்துக்குள்ள ஸ்பேஸ் அப்படின்னு பிரித்து சொல்கிறோம். ஸ்பேஸில் எங்கேயாவது பிரிவினை உண்டோ? அதை பிரிக்கிறது எது? இந்த பாத்திரம் தான். இந்த பாத்திரம் தான் அதை பிரிக்கிறது. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டா அந்த ஸ்பேஸு ஒன்றாயிடும், ஒரே ஸ்பேஸ் ஆகிடும். அது போல தான் ஜீவாத்ம பரமாத்ம பேதம்ங்கிறது. எந்த இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம், அதை பிரித்து ஜீவாத்மான்னு காமிக்கிறது வாசனா ரூபமான சரீரம். சரீரம்ங்கிறது இந்த உடம்பு இல்லை, இதுக்கு காரணமாக 3-4 சரீரம் இருக்கு. அதில் முதல்ல உள்ள சரீரம்ங்கிறது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணத்தை சொல்கிறேன். பிரகிருதி, அதன் பிறகு மகத்தத்துவம், அதுலேருந்து அகங்கார தத்துவம், அப்புறம் மனசு. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம் அப்படிங்கிறது கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல். கர்மேந்திரியம் அப்படிங்கிறது வாக்கு, 2 கை, 2 காலு, மலமூத்திர யூரின் டாய்லெட் போகிற பாகம், இதுக்கு கர்மேந்திரியம்னு பேர். இது அவுட்லெட்டாக நமக்கு இருக்கிறதுனால தான் இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். உள்ள ஒன்று இருக்குது, அதனால தான் வெளியிலேயே வரது. இப்போ கண்ணு தெரிஞ்சு தெரியாமல் போயிடும் சில பேருக்கு, ஏதோ வியாதியினால். இப்படி பார்த்து உட்காந்துட்டு இருப்பார் ஆற்றுல, இப்படி வாசலில் நின்று ஒருத்தர் சார் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படி திரும்புகிறார். கண்ணு தெரியாதவருக்கு
இந்த பக்கமாக பார்த்துட்டு இப்படி உட்காத்தி வச்சிருக்கா அவரை. இந்த சைடுலேருந்து சார் அப்படின்னு கூப்பிட்டோடனே இப்படி திரும்புறார். இவருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தான் தெரியாதணும். அப்புறம் ஏன் திரும்புறார்? வெளியில பார்க்கிற கண்ணு தான் அவருக்கு போயிடுத்தே தவிர பார்க்கணுங்கிற உணர்வு போகல. இப்ப புரியறதா? இது மாதிரி கண்ணு மட்டும் சொன்னேன். காது, மூக்கு, வாக்கு, தோல் எல்லாமே சேர்ந்து ஒரு உடம்பாவே இருக்கு. இதுதான் வாசனா சரீரம்னு பேர். இது மொத்தம் 24 தத்துவம். பகவான் தொப்புலேருந்து பிரம்மா உண்டானார்னு சொன்னேன். புத்தி தத்துவம், அது மகத்தத்துவம்னு பேர். அந்த பிரம்மாட்ட பகவான் தான் சங்கல்பிச்ச வேதத்தை அனுகிரக ரூபத்தில் கொடுக்கிறார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்ல பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். இந்த 24 தத்துவங்களையும் வச்சிருந்து முதல்ல அவர் மனசுனால 4 பேரை சிருஷ்டி பண்ணினார். சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரர்கள் அப்படின்னு. அவர்கள் ஞானிகள். பகவத் தியானபூத மனசோடு அவர் சிருஷ்டி பண்ணினத்தினால அந்த குழந்தைகளும் பகவத் தியானத்திலேயே இருக்கிறவாளா இருந்தா. அவ பிரபஞ்சத்தில் அவர்களால் ஈடுபட முடியல. லோக விவகாரங்கள்ல அது அவர்களுக்கு பிடிக்கல. உடனே பிரம்மாவுக்கு ஒரு கோபம் வந்தது. கோபத்தோட ஒரு தேவதையை சிருஷ்டி பண்ணினார். அதுக்கு தான் ருத்ரன்னு பேர். மன்யு தேவதை. அது மன்யுன்னா கோபம், மன்யுக்கு தேவதை ருத்ரன். ருத்ரன் வேற, சிவபெருமான் வேற. அதில் குழப்பிக்க கூடாது. சகசிராணி சகசிரசோயே ருத்ராதி பூமியாம்னு ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள் ஒன்னொன்றுக்கும் தேவதையா. ஏன்னா அதில் இந்த கிருத்திரிவமாக குத்தலாக பேசுகிறவா கொண்டு வந்து இதில் சேர்த்து விட்டுருவா. சிவபெருமானும் இவன் ஒன்றும் பிரம்மா தான் அவரை சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு. அப்படிலாம் ஒரு புராணத்தை வச்சுன்னு பிரமாணம் பேசவே முடியாது. ஏன்னா வேதத்தை எடுத்துன்னு விட்டால் இந்த தெய்வத்துக்கு தான் பிரமாணம்னு எங்கேயுமே கிடையாது. எல்லா தெய்வத்துக்குமே முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா அங்கே பரமாத்மஸ்வரூபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது. பரமாத்மஸ்வரூபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் அதில் பிடிச்சிக்கலாம்ங்கிறது விஷயம் உங்கள் இஷ்ட நிஷ்டையது. நீங்கள் ஒன்றை பிடிச்சிருந்ததுனால இன்னொரு அதை ஒசத்தின்னு வேணால் பேசலாமே தவிர இன்னொன்று மட்டம்னு பேசவே கூடாது. அதுக்காக சொல்லவர். அதனால தான் ஞானசம்பந்தர் சரித்திரம் ஆரம்பிக்கிறதேவே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், வேதமொழி வேதநெறி தழைத்தோங்க மிகிசைவ துறை விலங்குன்னார். ஒரு பிரம்மங்கிறது ஒரு நதி. அந்த நதியில் ஒரு துறைன்னு சொல்லுவோமோன்னு இறங்கி குளிக்கிறது. இது ஆடுதுறை, இது திருவாடுதுறை, இது மயிலாடுதுறை, எல்லாமே துறைன்னு தான் பேர். காவிரியில் குளிக்கிற இடம் தான். இந்த கங்கைக்கு போனால் காட்டுன்னு சொல்லுவாள். 55 காட்டு இருக்கு. இந்த இடத்துல குளிச்சா இந்த புண்ணியம், அந்த இடத்துல குளிச்சா அந்த புண்ணியங்கிறதுலாம் அவாவா இஷ்ட நிஷ்ட. கொஞ்சம் உத்து கவனிச்சா கங்கையில தான் குளிக்கிறோம். இங்கே எங்கே குளிச்சாலும் கங்கை தான். அதுபோல வேத பிரதிபாத்தியமான எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் நீங்கள் பரமாத்மஸ்வரூபத்தை தான் வழிபடுறேங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இஷ்டமா இருக்கலாம் இந்த இடத்துல குளிக்கிறது. நான் இந்த இடத்துல குளிச்சிருந்தே அந்த இடத்த மட்டம்னு சொல்லலாமோ? அது சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி. அது இந்த ருத்ரன்கிறது கோபத்துக்கு தேவதை. அதை தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். அந்த ருத்ரனை கூப்பிட்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு, அது பூத பிரேத பிசாச்ச கணங்களா சிருஷ்டி பண்ண. ஒரு கட்டத்தில் நிறுத்துன்னுட்டார். ஏன்னா அது கண்ட்ரோல் ஆகல. சத்துவகுணத்தினால சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள் சனகாதிகள், தமோ குணத்தினால சிருஷ்டி பண்ணப்பட்டது ருத்ரன். இந்த ரெண்டுமே சிருஷ்டிக்கு அனுகூலமா இல்லை. சத்துவகுணம் சிருஷ்டியே பண்ணல, தமோ குணம் கண்ட்ரோல் இல்லாமல் சிருஷ்டி பண்றது. ஒரு நிதானமா சிஸ்டமா சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக சத்துவகுணத்திலேருந்து கொஞ்சம் தமோ குணத்திலேருந்து சேர்ந்தது தான் ரஜோகுணம்ங்கிறது. இந்த ரஜோகுணத்தை வச்சுன்னு சிருஷ்டி பண்ணினாதான் சிஸ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்பதான் என்ன பண்றார், 9 பேரை சிருஷ்டி பண்ணினார். மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் அல்லது அதர்வா அப்படின்னு 9 பேர். இவருடைய சரீரத்திலேருந்து கர்தமர் அப்படிங்கிறவர் நிழல்லேருந்து வரார். இதை தவிர மனசுலேருந்து நாரதர் அப்படிங்கிறவர் வரார். இதுலேயும் சைக்கிளிங் இல்லை, ஸ்பீடா சிருஷ்டி ஆகல. அப்போ தன் சரீரத்தையே 2ஆ பிரிச்சிருந்தார் பிரம்மா. ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் பண்ணினார். அந்த ஆணுக்கு மனு அப்படின்னு பெயர், சுவாயம்புவ மனு அப்படின்னு பெயர். பெண்ணுக்கு சதரூபைன்னு பெயர். குழந்தையால் வயசானவாளாவே யௌவனத்தோடையே. இவர்கள் 2 பேரும் கணவன் மனைவியாவே சிருஷ்டி பண்ணினார். அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பூமியை கொடுத்து நீ பூமிக்கு ராஜாவாயிருன்னு பிரம்மா அனுப்புறார். இப்பதான் பூலோகத்துக்கே வரது சிருஷ்டி. அது பெரிய எல்லாம் பிரம்மலோகத்திலேயே நடக்கிற சிருஷ்டி. இது பெரிய நான் சொன்னதெல்லாம் பிரம்மலோகத்திலேயே நடந்த சிருஷ்டி. பூமிக்கு அனுப்ப சுவாயம்பூவன் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார்.
அவருக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூத்தின்னு 3 பெண்ணு, பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 2 பையன். அவர்களுக்கு ஏக குழந்தைகள், அவர்களுக்கு ஏகப்பட்டது. இப்படி மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணி சிருஷ்டி ஆக ஆரம்பிச்சிடும். உலகம் முழுக்க சிருஷ்டி நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சமயம் சுவயம்புவ மனு காலங்காலத்தால எழுந்திருக்கிறதே பார்த்தா பூமியை காணும். ராஜ்ய பரிபாலனம் பண்ற பூமியை காணும். இது எங்க போச்சுன்னு புரியலையேன்னு யோசனை பண்றா. தெரியல. அரசு தான் கவிழ்ந்து போகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். பூமியே காணும். ஆதாரமான பூமியே எங்க போச்சுன்னு தெரியல. உடனே பிரம்மாட்ட முறையிட்டார். பிரம்மாவுக்கே புரியல. இப்படி தலையை சொரியறதே மூக்கில் அரிச்சுது அப்படின்னா மூக்குலேருந்து ஒரு சின்ன பன்னி குட்டி வெளியில வந்தது. சிசு கோளரூபி அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி. இது என்ன மூக்குலேருந்து அப்படின்னு சிந்தினா பன்னிக்குட்டி எங்கேயாவது வருமோ? பன்னிக்குட்டி வந்திருக்கே அப்படின்னு பார்க்கறதே, இவர் பார்த்துட்டே இருக்கிறதேவே அது பெரிய ரூபத்தை எடுக்க, பிரளய ஜல தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, பிரளய ஜலத்துக்குள்ளே போக, ஜலயத்துக்குள்ளே போனால் கீழே பாதாள லோகத்தில் பூமி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பூமியை எடுத்துன்னு வர வழியில் ஒரு அசுரன் இவரை தடுக்கிறான். இரண்யாக்ஷன் அப்படின்னு பெயர். அப்படின்னு உடனே இங்கே விதுரர் கேட்குறார், இருங்கோருங்கோன்னார். இது பேர் என்ன கதை கரெக்டாக வந்தது. இப்போ ஒரு அசுரன் தடக்கிறான்னு சொல்கிறேன், அது என்னன்னு புரியலையேன்னா அந்த பாகவதமே அப்படி இருக்கும். இரண்யாக்ஷன்னு பேர். கஷ்யபருடைய புத்திரன். யார்? பூமியை சுருட்டி கொண்டு வச்சவனே அவன் தான். அந்த அளவுக்கு பலசாலியா அவன் எப்படி பிறக்க முடியும்? ஒரு சமயம் சனகாதி மகரிஷிகள் வைகுண்டத்தில் பகவானை தரிசனம் பண்ண போகும்போது பகவான் ஏகாந்தமா இருந்தாருங்கிறதுக்காக ஜெய விஜயர்கள்ங்கிற வாசல்ல இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், காவலாளிகள் உள்ள விடல. அதனால ஒரு கோபத்தை அடைஞ்சு சனகாதிகள் சபிச்சுட்டார்கள் ஜெய விஜயர்களை. அசுரனா போக கடவுதுன்னு, ராட்சசனா அசுரனா போக கடவுதுன்னு சபிச்சுட்டார். அசுர குணத்துக்கு ஆதாரமானது 3 குணம். அதனாலதான் 3 ஜென்மா. காமம், கோபம், பொறாமை. இந்த 3 தான் அசுர குணத்துக்கு ஆதாரமான குணம். அதனால ஒரு ஜென்மா முழுக்க கோப ஜென்மா, ஒரு ஜென்மா முழுக்க காம ஜென்மா, ஒரு ஜென்மா முழுக்க பொறாமையோட உள்ள ஜென்மா. இரண்யாட்சன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவக்திரன். 3 ஜென்மா ஆனவுடனே திரும்பி பகவானை போய் அடையலாம்ங்கிற மாதிரி. அதில் முதல் ஜென்மா இரண்யாட்சனை இரண்யகசிபுவா பிறக்கிறார். அசுரனுடைய ஒரு அம்சமானது எப்போ பலமாகும், எப்போ விருத்தியாகும், எப்போ ஜனனமாகுங்கிறதுக்கு ஒரு ஹேத்து சொன்னார். ஒரு சமயம் கஷ்யபருங்கிறவர் சந்தியா கால வேலையில் ஸ்நானம் பண்ணிட்டு, சந்தியாந்தனம் பண்ணிட்டு, அக்னிஹோத்திரம் பண்ணுறதே உட்கார்ந்துட்டு இருக்கார். பிரணயனம் பண்ணிட்டு இந்த மூத்த மனைவிக்கு அதிதின்னு பேர், திதின்னு பேர். அவருக்கு 2 மனைவி, திதி அதிதின்னு. அந்த திதிங்கிற மனைவி கஷ்யபர்கிட்ட காமசுகத்தை விரும்பினார். அதற்கு கஷ்யபர் சொன்னார், இமாம் கோரதராம் வேளாம்னா. இது சந்தியா காலம், இப்போ காமசுகத்தை அனுபவிக்க கூடாது. ஏன்னா சந்தியா காலம்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுவே இப்போ ரொம்ப பேருக்கு பாதி பேருக்கு புரியாது. சந்தியா காலம்னா என்ன? சூரியன் இருந்தால் பகல், நட்சத்திரம் இருந்தால் இரவு. சூரியன் இருந்துட்டா அது பகல், நட்சத்திரம் இருந்தால் அது இரவு. 2ம் இல்லாத நிலைக்கு சந்தியா காலம் பேர். கார்த்தால நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சு சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கும், அதுக்கு சந்தியா காலம்னு பேர். சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமாகி நட்சத்திரங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். அப்படியே அந்த காலத்துக்கு சந்தியா காலம்னு பேர். அப்போ துஷ்ட சக்திகளுக்கு ஜாஸ்தி ஆயிடும் சக்தி, பவர். அதனால அந்த சமயம் தியானம்தான் பண்ணணும், பகவத் ஆராதனம் தான் பண்ணணும். படுத்துக்க கூட தூங்கக்கூடாதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், படுத்துக்க கூட கூடாதுன்னு ஒரு காலத்தில் விளக்கு வைக்கிற நேரம் எழுந்து உட்காருங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஒரு காலத்தில் சொல்கிறேன். இப்போ படுக்கையை மடித்தாதானே சுருட்டி வைக்கிறது, படுக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த சமயம் எந்த மதத்தை எடுத்தாலும் பிரேயருக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்கறது. எல்லாம் நம்ம சாஸ்திரம் சொன்ன விஷயம்தான். சூர்யாபினிமிருக்தே சூர்யாபினிமிருக்த குணகினி குணகி ஷியாவததி ஷியாவதன் அக்ரதிதிஷோ இப்படி வரிசையாக பாபத்தை சொல்லிட்டே போகிறது.
உதய அஸ்தமன காலத்தில் தூங்கினா என்ன விதமான பாபங்கள் வரும் அப்படின்னு 365 நாளில் 300 நாள் வியாதி படுத்தும் சில பேரை பார்த்துருங்க. அதுக்கு முக்கிய காரணமே உதய காலத்தில் தூங்குறது தான். ஏன்னா வெளியில் லோகம் முழுக்க அவா கஷ்டம்னு வந்து பரிகாரம் பண்ணி கழிச்சு விட்டுறாளா, அதெல்லாம் சுத்தும். அதுக்கு ஒரு சாக்கடையை குத்தி விட்டாலும் அந்த குப்பை சாக்கடையில் தானே போகும். அது மாதிரி இதெல்லாம் கழிச்சு விட்டாலும் அது வெளியில் சுற்றிகிட்டே இருக்கும். இது மாதிரி சந்தியா காலத்தில் யார் படுத்துட்டு இருக்காளோ அவளை வந்து பிடிச்சிருந்துங்கிறது. நான் பயமுறுத்துற மாதிரி சொல்லலை, அது என்ன சொல்கிறதோ அதை சொல்கிறேன். நான் அது ஏன் சொல்லியிருக்கு படுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிறதுக்கா கூடிய மட்டும் முயற்சி பண்ணும். இவன் அந்த சமயத்தில் இவள் காமசுகத்தையே அடையணும்னு ஆசைப்பட இவர் எடுத்து சொல்லி அவள் கேட்காம நிர்பந்தப்படுத்தி காமசுகத்தை அடைய இவர் திரும்பவும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்க திதியானவள் வருத்தப்பட அப்புறம்தான் தெளிவு வந்தது. நீங்கள் எவ்வளோ சொன்னேன், நான் கேட்கலையே, இது பெரிய பாவமானு கேட்டாள். இதனால ஏற்பட்ட கர்ப்பத்தினால வரக்கூடிய குழந்தைகள் அசத்தா இருக்குன்னாரு. கால நேரங்கள்லாம் பார்க்கறது எத்தனையோ விஷயம் இருக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ புரியறது. நான் நிஜமாவே வருத்தப்படுறேன். மனசளவில் நான் திருந்திட்டேன்னா என்ன, நான் பண்ணினது தப்புன்னு நான் உணர்றேன். இது நடக்காமல் பண்ண முடியாதான்னு கேட்டார். அசத்தா பிறப்பான் குழந்தைன்னு சொன்னேலே, துஷ்டனா பிறப்பான்னு அதை இல்லாமல் பண்ண முடியாதா? முடியாது. நான் தான் மன்னிப்பு கேட்குறேனே. நீ மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் நடக்கும். என்ன, உனக்கு பிறக்கிற குழந்தைகள் அயோக்கியனா இருப்பா, நீ திருந்தினத்தினால அவனுக்கு பிறக்கிற குழந்தை நல்லவனா இருப்பான். அப்போ ஒரு மனிதனுடைய மனோவிருத்தியானது பரம்பரையில் எந்த அளவுக்கு பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம சாஸ்திரம் சொல்றதுன்னு கவனிச்சாதான் புரியும். அது இரண்யாட்சன் இரண்யகசிபு குழந்தைகள், அவனுடைய பையன் பிரகலாதன் பரம் பாகவதோத்தம். இந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு பிறந்து 100 வருஷம் வேற கர்ப்பம் அவனுக்கு. ஏன்னா அவன் அந்த கர்ப்பம் 100 வருஷம் இருக்கணும்னு அவன் தான் கேட்டுண்டா. அயோக்கியனா பிறந்து உடனே உலகத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த சில தசாபுக்திலாம் துஷ்ட தசாபுக்தினா அது கர்ப்ப செல்லு போகன்னு இருக்கட்டும்ங்கிற மாதிரி இது போகட்டும். கர்ப்பத்திலேயே 100 வருஷம் அவனுடைய காலம் கர்ப்பத்தில் முடியட்டோம்னா 100 வருஷம் கழித்து பிறந்தா, அவன் பிறந்த உடனேவே அவன் நாக்கை வழிச்சு விடல, கண்ணை வழிச்சு விடலை, பால் கொடுக்கல. அவன் மாட்டுக்கு எழுந்துட்டு கையில் ஆயுதத்தை எடுத்துட்டு சண்டைக்கு கிளம்பிட்டான். பார்க்குறவாளெல்லாம் சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான். அயோக்கியனுடைய சுபாவம் அது. சாதுக்களாக இருக்கிறவா விலகி போயிடுப்பா. கடைசியில் அவன் என்ன பண்ணினா, யாருமே சண்டைக்கு ஆள் இல்லைன்ன உடனே வீரன் இல்லாத இந்த பூமி என்னத்துக்குன்னு அவன் தான் சுருட்டி கொண்டு போய் பாதாளத்தில் வச்சுட்டான். திரும்பி வர வழியில் அவன் நாரதரை பார்த்தான். நாரதரை பார்த்து திருப்பி சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். நான் சண்டை போடுறவன் இல்லைன்னா, கையில் அவர் மகதிங்கிற வீணையை வச்சுருக்காரா, இதோ வச்சுருக்கிய ஆயுதம்னு ஆகும். இது நீ நினைக்கிற மாதிரி ஆயுதம் இல்லைப்பா, இது வீணை, அதோட சண்டை போடுன்னா. அவனுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? இப்படி சில பேர். அவர் சொன்னார், இந்த போக்கு காமிக்கிறது ரொம்ப கெட்டிக்காரர் அவர். இவர் நீ அங்கங்கே அலைஞ்சு நீ உனக்கு சமானமான வேலை சண்டை போடுற வேலை தேடுறதெல்லாம் சாத்தியம் இல்லை. நான் ஒரு யோஜனை சொல்கிறேன். நீ பூமி எங்கே கொண்டு வச்சியோ அங்கேருந்து ஒருத்தன் தூக்கின்னு வரான். அவனோட போய் சண்டை போட்டேன்னா உனக்கு ஈக்குவலான ஆள் அவன் சொல்ல. இவர் கிளம்பி யாருன்னா நாராயணன்னா கிளம்பி வந்தால் பகவான் வராக அவதாரத்தை எடுத்துன்னு வர. பகவான்னு சொன்னான், நாராயணன்னு சொன்னான். இது பார்த்தா ஒரு மிருகமானா இருக்குது, ஒரு காட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மிருகமானா இருக்குன்னு அவன் சொல்ல. பகவான் பதிலுக்கு சத்தியம் வயம்போ வனகோச்சரோ மிருகா, நாங்கள்லாம் மிருகந்தான்னு பதில் சொல்லி அவனோட 28 நாள் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணி ஸ்வஸ்தானத்தில் கொண்டு பகவான் பூமியை வைக்க தேவதைகள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறால் யஜ்ஞவராகமா. ஏன்னா நாம் வாழ்வதற்கு ஆதாரம் பூமி. பூமி இல்லைன்னா நாம் வாழ முடியாது. பூமியினுடைய வாழ்வுக்கு ஆதாரம் யஜ்ஞம். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாத் அன்ன சம்பவா ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம்னு. இந்த மழை மட்டும் பெய்யலைன்னா பூமியில் ஜீவிக்க முடியுமா? மழை யாருடைய சாமர்த்தியத்தினால பெய்யறது? யாகத்தினால தான் பெய்யறது. இப்போ யாராவது யாகம் பண்ணுறாளான்னா எங்கேயோ பண்ணுறா, மழை பெய்யலையே, யாகமே பண்ணாமல் மழை பெய்யலையானால் பெய்யறது. ஒரு 50 வருஷம் முன்னாடி கவனித்தவாளுக்கும் இப்போ கவனிக்கிறவாளுக்கும் நான் சொல்கிறது புரியும். மழை காலம்னா இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் மழை பெய்யும், விட்டு விட்டு பெய்யும். எப்போ தேவையோ அப்போ மழை பெய்யும். இப்போ எப்போ தேவையில்லையோ அப்போ மழை பெய்யறது. பெய்கிற மழையும் நமக்கு உபயோகம் இல்லாதபடியாக பெய்யறது.
எங்கே பெய்யணும்னா எங்கெல்லாம் விவசாயம் நடக்கிறதோ அங்கே பெய்யணும். தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு சொட்டு மழை பெய்ய மாட்டேங்கிறது. மெட்ராஸில் கொட்டுன்னு கொட்டிட்டு போயிடுறது. ஒரு சொட்டு கூட பூமியில் போகிறதுக்கு வழி கிடையாது. இங்கே அது பிரயோஜனம் இல்லாததாக போகிறது பற்றியில அது மாதிரி ஆகக்கூடாது. ஜீவாதாரத்துக்கு காரணமான ஒரு பர்ஜன்யம் வரத்துக்கு காரணமானது யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை ரட்சித்தவர் யஜ்ஞஸ்வரூபமாக உள்ளவர்ங்கிறதுனால யஜ்ஞவராகம்னு பகவத் அவதாரங்களில் 2 அவதாரத்துக்கு தான் யஜ்ஞங்கிற அடமொழி வரும். யஜ்ஞவராகம், யஜ்ஞராமன். யாகத்தை ரட்சித்து கொடுத்ததுனால யஜ்ஞராமன், விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்ததுனால யஜ்ஞராமன். யஜ்ஞத்துக்கு ஆதாரமான பூமியை ரட்சிச்சதுனால யஜ்ஞவராகம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண அந்த சரித்திரம் சொன்னான். சுவயம்புவ மனுவனுடைய 3 பெண்ணு 2 பெண் புள்ளேன்னு சொன்னேன். 3 பெண்ணு ஆகூத்தின்னு மூத்த பொண்ணு, அவளை ருச்சி அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தேவகூத்தின்னு 2வது பொண்ணு, அதை பிரம்மாவனுடைய நிழல்ல வந்த கர்தமருங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தேவகூதிக்கு 6 வயசு, கர்தமருக்கு 10,000 வயசு. அதான் வேற வழி கிடையாது, அப்போ ஆளே கிடையாது. இந்த டிமாண்டு வந்தால் எதுவாக இருந்தாலும் செஞ்சுதானே ஆகணும். அது மாதிரி ஆயிடுது. ஒரு காலத்துலலாம் என்ன பாடுபடுத்தினார் பிள்ளையத்துக்கார. இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் போகிறோம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம், நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கன்னு தொங்குறா. ஏன் அப்படி வயத்தரச்சில கொட்டினது தான் காரணம். நல்ல குழந்தைகள் எல்லாம் படுத்தி எடுத்து குட்டிச்சவர் பண்ணி ஸ்திரீ, நான் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் உண்மை அதுதான். அந்த மாதிரி பாபத்தை நாம் சம்பாதிக்கிறதே அந்த ஒரு பலனை நாம் அனுபவிச்சு தான் ஆறா மாதிரி ஆயிடுறது. அதனால எப்போதுமே இப்படி இந்த எண்டுக்கும் போகக்கூடாது, அந்த எண்டுக்கும் போகக்கூடாது, நடுநிலையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் எப்போதுமே உள்ள விஷயம். பிரம்மா நாரதர் தான் சொன்னார் இந்த கர்தமருக்கு குடுன்னு. கர்தமர் 10,000 வருஷம் தபஸில் உள்ளவர். அவர்கிட்ட கொண்டு மனு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உடனே ஏற இறங்க பார்த்தார் கர்தமர். நீ ராஜா, நான் ரிஷி, உன் பொண்ணு ராஜகுமாரி, லைஃப் ஸ்டைல் அவளுக்கு வேற டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல், எனக்கு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல், ஒத்து வருமானு கேட்டார். ஏன், நான் எப்போ பாரு பூஜை ஜபம் பாராயணம் தபஸு இப்படி சொல்லிட்டு இருப்பேன், அவளோடது வேறு வித்தியாசமாக இருக்கலாம். எங்கள் தாத்தா இன்னும் அழகாக சொல்லுவேன், நான் ஏகாதசி சுத்தோபவாசம்னு சொல்லுவேன், அவன் வெங்காய சாம்பார்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பேன். அது அந்த காலம். இந்த காலத்தில் என்ன, ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இந்த சமையலே கிடையாது. அதுக்குதான் சொல்ல வரேன். அதனால் மனசில் வாங்கிக்காம சம்பந்தம் ஏற்படுத்திக்க கூடாதுப்பா. ஏன்னா எந்த சம்பந்தம் நம் தர்மத்தை கெடுக்காதோ அந்த சம்பந்தத்தை தான் வச்சுக்கணும். இந்த நாம் பணம், படிப்பு, ரூபம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாசம் பண்ணுறோம் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை முறை என்ன, நாம் இப்படி தான் இருப்போங்கிறத புரிஞ்சுண்டவா அதுக்கு ஒத்து போகிறவாளோடு தான் சம்பந்தம் வச்சுக்கணும். அப்போ தான் நம் தர்மம் கெட்டு போகாது. அவள் அது மாதிரி ஒரு வாழ்க்கையை விரும்புகிறவள் தான் அவள் அப்படின்னு சொல்ல இன்னும் சில கண்டிஷனும் உண்டு. என்ன, நான் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர கிரகஸ்தனா நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் இருக்கா மாதிரி இல்லற வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல. நான் இருப்பேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் வாழ்க்கை நடத்துவேன். ஒரு குழந்தை பிறந்தா நான் சன்னியாசம் வாங்கின்னு போயிடுவேன். இதெல்லாம் சம்மதமான அவள்கிட்ட கேள்வி. ஏன்னா பின்னாடி மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் சொன்னார். அதுவும் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிற குழந்தை, அது சொல்லணுமோ. இன்னும் சில பேர் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு வந்த அப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்கும். அது மாதிரி உள்ள பொண்ணு இல்லை. அவ சொன்னா, நான் அது மாதிரி வாழ்க்கையை தான் விரும்புகிறேன்னா. எந்த காரணத்தினாலேன்னா அவ சொன்னா, என்னதான் சௌக்கியமா ராஜபோகமா மெட்டீரியலை ஆசிரியிச்சு அந்த லைஃப்பை ஒருத்தன் வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மனசு விரும்பும். அப்போ ஒரு குருநாதர், ஒரு ஆச்சாரியர் அப்படின்னு தேடின்னு போகணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவரே குருநாதரா ஆச்சாரியரா இருக்கிறதுக்கு உள்ளவரா எனக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அந்த தகுதி உள்ளவராக வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு உடனே
புரிஞ்சுட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் பித்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பரியச்சரத் பிரீத்யா பவானீவ பவம் விபும் விஸ்ரம்பேனாத்மசௌச்சேன கௌரவேண தமேன ச சிஸ்ரூஷயா சௌஹ்ருதேன வாசா மதுரயா ச போः விஸ்ருஜ்ய காமம் தம்பஞ்ச த்வேஷம் லோபமகம் மதம் அப்ரமத்தோத்யதா நித்யம் தேஜீயாம் சமதோஷயதி. பித்ருபியாம் பிரஸ்திதே, அவ அப்பா கிளம்பி போன உடனே தேவஹூதி என்ன பண்ணினாள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சுகாச்சாரியால் சொல்றாள் சாத்வின்னு. சாத்வின்னு பேர். சாத்வின்னு தேவஹூதிக்கு பேரா என்ன? இல்லை, சாத்விங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சதி சாத்வி பதிவிரதா. சதினாலும் சாத்வினாலும் பதிவிரதினாலும் ஒரே அர்த்தம்தான். மகாசாத்வி அவன். பதிம் இங்கித கோவிதா, தன் கணவனுடைய மனசறிஞ்சு பண்ணிவிட பண்ணினாள். சில பேர் மாங்குன்னு செய்வா, மனசறிஞ்சு செய்ய மாட்டா. ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு உடனே சுட சுட வெந்நீரை கொண்டு கொடுக்கணும். பட்டைய கலப்புறது வெய்யல். இப்பவே வெந்நீர், நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், வெந்நீர் குடிச்சாதான் தாகம் அடங்கும். அதுக்கு என்ன இவன் பரீட்சை எளியாவும்? இது மாதிரி பிரியம், பிரியத்தில் தான் அதை செய்யறா, அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் என்ன விரும்புகிறானோ அதை செய்ய முடியாது, செய்ய மாட்டான். சில பேர் விரும்பின பிரியமத்தோடையும் செய்வாள், விரும்பினபடியும் செய்வாள். கல்யாணமாகி கொஞ்ச காலம் செய்யும், அந்த பிரியம் கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் பார்த்தா புதுசாக இருக்கிறதே ஒரு ஆகர்ஷணங்கள்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்ச உடனே சகஜமாக போயிடும். அது மாதிரி இல்லாமல் நித்தியம் 1000 வருஷம் பணிவிடம் பண்ணினாள். சில காலங்களில், இப்போ இல்லை, அந்த காலங்கள்ல எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இதுதான் வாழ்க்கை, இதுலேருந்து வெளியில் வர முடியாதுன்னு ஒரு நிர்பந்தம் வந்து மைண்டு செட் பண்ணிட்டுருவா. அது மாதிரி அதுக்கார என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது மாதிரி கோவில் குளம்னு வர இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டால் 1 மணி நேரம் அழுவா. பிராணனை வாங்குறார் போட்டு. பொழுது விடிஞ்சா 4 பேர் ஐஷ்ணு வரார், பூஜைங்கிறார், ஜபங்கிறார், பாராயணங்கிறார், வைசுதேவங்கிறார் அப்படின்னு எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கா அந்த அம்மா. ஆனால் வருத்தப்பட்டு சொல்கிறார் தனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு. அப்படி செஞ்சாலோ தேவஹூதி பிரீத்தியா, பிரீத்தியோட செஞ்சா. இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இத்தனை சொல்லி அவருக்கு இந்த தேவஹூதி செஞ்சத்தை முழுமையாக சொல்லிட்டோங்கிற திருப்தி வரல சுகருக்கு. அதனால ஒரே வார்த்தையில் சொல்றார், யார் யாருக்கு பணிவிட பண்ணினா மாதிரி தெரியுமா பண்ணினால்? கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருக்கு பண்றா மாதிரின்னா. பவானி வபவம் விபு. இது வீர வைஷ்ணவமான கிரந்தம் பாகவதம். மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு பண்ணினா மாதிரின்னு சொல்லக்கூடாதா? அப்போ மகாலட்சுமி பதிவிரதை இல்லையா, கற்பகாமா தான் பதிவிரதையா? அப்படி அர்த்தம் இல்லை. மகாலட்சுமி கிளாஸ் பதிவிரதை தான். அப்புறம் ஏன் சொல்லலைன்னா, பொதுவாக எதுவுமே வாழ்க்கையில் வாய்ப்பு அமைஞ்சு அதன்படி இருக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. இப்போ ஏகாதசி உபவாசம்னு யார் சொன்னா விசேஷம்? சாப்பாட்டுக்கு வழியே இல்லாதவன் சொன்னா விசேஷம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு துவாதசி அன்னைக்கு ஏகாதசி தான், அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. எதை வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளோ வசதி இருக்குது, சமைக்கிறவா இருக்கா அப்படின்னு எல்லாம் இருந்தும் நான் சாப்பிட மாட்டேன்னால் அல்லவோ அவனுடைய வைராக்கியம் அங்கே பிரதானமாக தெரியும். அது மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி ஒரு அனுகூலமான அழகான நித்திய அலங்காரத்தோட இருக்கக்கூடிய ஒரு பர்த்தா கிடைச்சா எல்லா அம்மாவுமே பதிவிரதையாக தான் இருப்பான். அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பரமேஸ்வரனை கட்டி வித்தாய் பெரை சூடின்னு யானத்தோல், பிளித்தோல், அஸ்திமாலை, பிரம்மகபாலம், சுடுகாட்டு சாம்பல், மண்டவோடும் இவரோட சுற்றி சுற்றி வரா பாருங்க. அது ஆச்சாரியால் சொன்னார் அம்பாளோட ஸ்தோத்திரத்தில். சிவம் சிவம்னு பரமேஸ்வரனை சொல்கிறோம், சிவமான வஸ்து ஒன்றுமே இல்லையேம்மா அவர்கிட்டேன்னா. அவர் வச்சிருக்கிறது எதை அவர் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய எந்த பொருளை தொட்டாலும் சாஸ்திரப்படி ஸ்நானம் பண்ணணும். மண்டவோட்டை தொட்டா ஸ்நானம் பண்ணணும், சாம்பலை தொட்டா ஸ்நானம் பண்ணணும், பாம்பை தொட்டா ஸ்நானம் பண்ணணும், தோல் எதை தொட்டாலும் ஸ்நானம் பண்ணணும். தீட்டு ஒன்றுமே மங்களம் கிடையாது. பின்ன அவரை சிவம்னு நாம் சொல்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மங்களாம்பிகையான உன் கையை பிடிச்சது தான். அம்பாள் கையை பிடிச்சதுனால தான் அவரை சிவம்னு சொல்கிறோம். இதெல்லாம் மேலோட்டமாக உள்ள விஷயம்.
பாகவதம் என்ன சொல்ல வருதுன்னா, 1000 வருஷம் அவரோட வாழ்ந்தால் காம சுகம் இல்லாமல். சிவபெருமான் காமதகனம் பண்ணினவன், காமதகனம் பண்ணினவன் காம சுகத்தை எதிர்பார்க்க முடியாது. அது எப்படியோ அது மாதிரி கர்தமருக்கு இவள் பணிவிட பண்றால் 1000 வருஷம் காம ஒரு வார்த்தை அவர் பேசினதே கிடையாது. அப்படி பணிவிட பண்ணினா அந்த பணிவிடையினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் வாங்க.